வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எல்சி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 304ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 237ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு சரி ஃபேர்லி வேல்யூட்னு தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 1.2 இருக்குது. நம்ம 0.5 தான் தியரட்டிக்கல் லிமிட் வைப்போம். 1 டாலரன்ஸ் அதையும் தாண்டி தான் அவன் போயிருக்கிறான். ஸோ இப்போ இது கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா 1.21, அதனால ஹை வாலட்டாலிட்டி. இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதில் பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது 41.4% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 21.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா 18.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இது போன தடவை காட்டிலும் 5 ரூபா கூட. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் 3 வருஷமா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கிறான். இது சஸ்டைன் ஆச்சுன்னா சூப்பராக ஒரு புல் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க டெப்ட் டு ஈக்விட்டி தான். சில நேரம் ட்ரேடர்ஸ் அதை பார்க்காம ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கால்குலேட் பண்ணிட்டு சைட்வேஸில் இது மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ 18.9க்கு மேலே இவன் உடச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு புல் அப் கொடுக்கறதுக்கான புஷ்அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இதோடைய பெர்ஃபார்மன்ஸஸை எவ்ரி குவார்ட்டர் அசஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் மார்ச் 2024 மார்ச் 2025 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு 321% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட். ஆனால் ரெவென்யூ 1.6% குறைஞ்சு போயிருக்கு. இப்போ Q2Q நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 900 crores ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போய் இபிஎஸோட லெவல் ₹1.30 குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போனாலும் இதோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹2.50 இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் குறைஞ்சு போச்சு? இது குறைஞ்சாலும் மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் இவன் 0.8 தான் எடுத்திருக்கிறான். போன 2024 மார்ச் வந்து 0.8 தான் எடுத்திருக்கிறான். அதனால இந்த தடவை 3.5 வந்தாலும் அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த மார்ச்சுக்கு 4க்கு மேலே இவன் எடுத்தா தான் உண்டு. அப்போ இதுவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். 4க்கு மேலே அவன் எடுக்கும்போது மாத்திரம்தான் இது வந்து நமக்கு வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா எவ்வளோ தூரத்துக்கு சொதப்புறானோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.26% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.05% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களோட ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 135, ஃபேர் ப்ரைஸ் 239, கரண்ட் ப்ரைஸ் 237. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.99ன்னு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1 ரீச் பண்ணிட்டானே வச்சுக்கலாம். 1, 1.5, 2.5 நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 உடச்சிட்டு 1.5க்கு போகிறானா அப்படின்னு பார்ப்போம். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது, அதுவும் நமக்கு இருக்குது. இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. அதனால நமக்கு வந்து மேலே உடச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம். இபிஎஸோடைய கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் 18.90. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 4.73 இருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். இப்போ எக்ஸிட் ஆக போகிறது 4. அதை காட்டிலும் இது கூட தான் இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா Q3 Q4 கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல வரும்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன நெருடலை கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து Q4க்கும் இந்த ஆவரேஜையும் பார்க்கும்போது ஆவரேஜ் தான் கூட இருக்கு. அதனால அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சம் வெயிட்டா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு இது இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 340ல இருந்து 479 நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருக்கு. அதே சமயத்தில் இவன் 237 இருக்கிறான். 237ங்கிறது புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் பெரிஷ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பஃபர் ஜோனுக்குள்ள இருக்கிறான். இவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள எப்போ உள்ள வரானே 283 கிட்டக்க வரும்போது தான் அவன் உள்ள வராங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம். நான் சார்ட்டில் வந்து S2ல இருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ S2 188லேருந்து 198, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 242லேருந்து 253, S1 305லேருந்து 318, பிபியோட பாட்டம் 378லேருந்து 393, பிபி 462லேருந்து 480, பிபியோட டாப் 558லேருந்து 577. இப்போ இவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா, இப்போ பிப்ரவரியிலேருந்து ஒரு வருஷமா அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கிறான். கீழே கரெக்ஷன் ஆகலை, கீழே வரல. ஏன்னா அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறான். இப்போவும் நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறான். இந்த குவார்ட்டருக்கு இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த குவார்ட்டருக்கு 4, அதனால ஆவரேஜ் 4.73 ஓகே. இவன் இந்த ஆவரேஜே எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, எடுத்தான்னாக்க அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு Q3க்கு 6.6 எக்ஸிட் ஆகும். அப்படி எக்ஸிட் ஆகும்போது இவன் 6.6க்கு மேலே எடுக்கணும். அதனால இந்த குவார்ட்டருக்கு இப்போதைக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால ஒரு ஸ்டெப் அப் மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து S1 ஜோனுக்குள்ள போயிட்டு இந்த மிட் பாயிண்ட் அண்ட் S1 ஜோனுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த மிட் பாயிண்ட்ல பெருக்கிறானா S1 அண்ட் மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவல் ரிசல்ட் இப்போ வந்து 4.5க்கு மேலே எடுத்தான் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப் அப் மேலே உடச்சு போயிட்டு இங்கனுக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்கும். அடுத்தது மாத்திரம் 6.6க்கு மேலே எடுத்துட்டான்னா இவன் எய்தர் பிபியோ இல்லாட்டி பிபி டாப் வரைக்குமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து பாசிட்டிவா ரிசல்ட் கொடுத்தால் உண்டு. நெகட்டிவா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க S2க்கு கீழே அவன் வந்து S3 அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. S3 நான் மார்க் பண்ணாமல் இருக்கிறேன். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் S3ங்கிறது 106லேருந்து 112 நான் மார்க் பண்ணலை. இப்போதைக்கு நான் மார்க் பண்ணலை. அதனால 106லேருந்து 112ங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். S2 கீழே S3 வந்துச்சுன்னா 106லேருந்து 112. அதை நான் மார்க் பண்ணலை, மார்க் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அது மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.